ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் காட்டிக் கொடுக்கப்பட போகிற அன்று ராத்திரியிலே சீசர்களோடு ஒலிவ மலைக்கு சென்றார். அவர் கெத்சமனே என்கிற இடத்திலே ஜெபிக்கவும் வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று 3 முறை அதே வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபித்தார். கெத்சமனே என்று சொன்னால் அது எண்ணெய் செக்கு அல்லது பிழியப்படுகிற நசுக்கப்படுகிற இடம் என்று அர்த்தமாகும். இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே நமக்காக பிழியப்பட்டார், நசுக்கப்பட்டார். எனவேதான் ரட்சிப்பு என்கிற எண்ணெய் நம் அனைவருக்கும் இலவசமாக கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் இயேசு கிறிஸ்து அப்படி ஜெபித்தார்? காரணம், அவர் சிலுவையிலே அறையப்படுகிற நேரங்கள் மிக அருகில் வந்துவிட்டது. இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தையும் அவர் தன் மீது சுமக்க வேண்டும். அந்த பாவத்தினுடைய பாரம் மிகவும் கொடிதானது. ஏனென்றால் பிதாவாகிய தேவனே அந்த சமயத்திலே அவரை பார்க்க முடியாது. எனவேதான் அவர் அப்படிப்பட்ட பார வியாகுலப்பட்டவராய் ஜெபித்தார். சீசர்களையும் தன்னோடு கூட ஜெபிக்கும்படியாக 1 மணி நேரமாவது விழித்திருக்கும்படியாக வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர்கள் 3 முறையும் நித்திரை பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. காரணம், இயேசுவுக்கு தெரியும் அந்த ராத்திரியிலே சீசர்களுக்கு என்ன நடக்கும் என்பது. அந்த சீசர்கள் சோதனை வந்த பொழுது, இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட பொழுது எல்லோருமே இயேசுவை விட்டு சிதறடிக்கப்பட்டார்கள், ஓடி போனார்கள். அது மட்டுமல்ல, இயேசு யாரென்றே தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார்கள். சோதனை நம்முடைய வாழ்க்கையிலே வருவது இயல்பானது. சோதனைகளை தடுக்க முடியாது. ஆனால் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது சோதனையில் விழுந்து போகாதபடிக்கு தேவ பலம் நம்மை தாங்குகிறது. பிரியமானவர்களே, எனவே சோர்ந்து போகாமல் விழிப்போடு ஜெபியுங்கள். கர்த்தர் சோதனைகளின் மத்தியிலே நீங்கள் நிற்கிறதற்கான பலனை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து ஜெபித்தபடியினால்தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரிக்கக்கூடிய அந்த கிருபை பலன் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சீசர்கள் ஜெபிக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தார்கள், சோதனையில் விழுந்து விட்டார்கள். எனவே சோதனை வருகிற பொழுது நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தர் சோதனைகளின் மத்தியிலே நிற்கிறதற்கு உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஜெபம் என்பது சோதனைகள் வராமல் இருப்பதற்கு அல்ல, சோதனைகளின் மத்தியிலே நாம் விழுந்து போகாமல் நிற்பதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறது. ஜெபியுங்கள், கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.